முன்னாடி பார்த்து யாரும் எடுத்துறாத. ஏன்டா கூப்பிட்டு வந்த? ஒன்று இருக்கு அண்ணன் கொடுக்கலையா அவனுக்கு? நான் பின்னாடி உட்காரேன் பாருங்க பாருங்க, இது நம்மள மாதிரி படா கிட்ஸ். ஹாய் गाइस. இங்க பாருங்க மேடம், நீங்க மாடல் தான். மை நியூ ஃப்ரெண்ட் மலேசியால. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி எங்களுக்கு மலேசியாவில் டே 2. பேக்ரவுண்ட் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நாங்கள் எங்கே போயிருக்கோம் அப்படின்ட்டு. மலேசியாவில் ஃபேமஸாக இருக்கிற முருகன் டெம்பிளுக்கு தான் விசிட் பண்ண போயிருந்தோம். அந்த பெரிய ஸ்டாச்சுவை பார்த்தோன்னே சூப்பராக இருந்தது, அவ்வளோ அழகாக இருந்தது. அது மட்டும் இல்லை, அதை சுற்றி உள்ள டெம்பிள்ஸுமே அவ்வளோ அழகாக இருந்தது. அதை நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அது பக்கத்தில் வந்து 300+ ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே புறாக்கு நிறைய பேர் வந்து ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்ன தான் ஃபீட் பண்ணுறாங்க அப்படின்னு பக்கத்தில் போய் பார்த்தா வந்து பீனட் தான் ஃபீட் பண்ணிகிட்ருக்காங்க. அது பக்கத்துலேயே அது குட்டி குட்டி பேக்கெட்ஸில் வந்து சேல் பண்ணுறாங்க. அதை அங்கேயே வாங்கி அங்கேயே நம்ம புறாக்கு ஃபீட் பண்ணிக்கலாம். நிறைய குழந்தைங்கள்லாம் வந்து ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நானும் பக்கத்தில் போய் அது என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்க்க போயிட்டேன். நெக்ஸ்ட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்க்கு வந்துருந்தோம். அதை சும்மா சுற்றி பார்த்தோம், ஆனால் எதுவுமே அங்கே வந்து வாங்கலை. ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருந்தது. நிறைய குட்டி குட்டி க்யூட் திங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு பக்கத்தில் வந்து ஒரு மெட்ரோ இருந்தது. ஸோ அதோடய வியூ எப்படி இருந்ததுன்னா, அது ஸ்ட்ரீட்லேருந்து பார்க்கும்போது ஏதோ பில்டிங்குள்ளே போகிற மாதிரி இருந்தது. அதை போகிறதுக்குள்ளே எப்படியாவது கேப்சர் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி நாங்கள் கேஎல்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே அந்த வியூ வந்து எனக்கு கிடச்சிது. அது வந்து ஹோட்டல்லேருந்து எடுத்தனால இந்த வியூ இருக்குது. ஆனால் கீழே வந்து ஸ்ட்ரீட்டில் நின்று பார்க்கும்போது அது எப்படி இருந்ததுன்னா, ஏதோ ஒரு பில்டிங்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது, நல்லா இருந்தது. ஸோ இதுதான் எங்களுக்கு கேஎல்லில் லாஸ்ட் டே. ஜேபிக்கு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். கேஎல்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்க மாலுக்கு போயிருந்தோம். மாலுக்கு போயிருந்தப்போ நிறைய ஷாப்ஸுக்கெலாம் போயிருந்தோம். அப்போ எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் மேக்ஸ், ரிலையன்ஸ், ட்ரெண்ட்ஸ், ஜூடியோ அந்த மாதிரி ஷாப்ஸில் கிடைக்கிற ட்ரெஸ்ஸஸ் இருக்குல்ல, சேம் அதே ட்ரெஸ்ஸஸ் தான் அங்கே வச்சுருக்காங்க. அந்த பிராண்டோட டேக் மட்டும் ட்ரெஸ்ஸில் மாறி இருக்கே தவிர சேம் க்ளோத்ஸ் தான் அங்கேயும் சேல் பண்ணுறாங்க. அது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் வந்து கேஎல்லேருந்து ஜேபிக்கு பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணியிருந்தோம். ஒரு 5 hours ட்ராவல்ஸ் அது. ஆனால் சூப்பராக இருந்தது. ஃபாரஸ்ட் ரூட்லலாம் அந்த பஸ் வந்து ட்ராவல் பண்ணது நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் அந்த பஸ் ட்ராவலை. ஏன்னா அது டபுள் டக்கர் பஸ்ஸாக மேலே அப்பரில் சீட் கிடச்சிது. ஸோ சூப்பராக என்ஜாய் பண்ணோம். அப்புறம் வந்து ஜேபி போயிட்டு நெக்ஸ்ட் டே ஈவினிங் வந்து சரி பக்கத்தில் சாக்லேட்ஸ்லாம் வாங்கலான்னு கிளம்பிட்டோம். ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலேருந்து ஒரு 10 to 15 minutes டிஸ்டன்ஸில் தான் இருந்தது. ஆக்சுவலி நான் காரில் போகும்போது ஒரு விஷயம் வந்து கவனித்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்லலாம் வந்து டிராஃபிக் ஆனால் வந்து எப்படி வந்து ஒரு மாதிரி கொலாப்ஸாக வந்து வண்டியெல்லாம் நிற்கும். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னல் போட்டு டிராஃபிக்கில் வந்து வண்டி வந்து நின்றுச்சுன்னா அப்படி லைனாக வந்து நின்றுது. ஆரனுமே வந்து யாருமே அடிக்கல. அது வந்து பார்க்குறதுக்கு வந்து ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. ஒரு நல்ல ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து நம்ம ஊர்லேயே இதை வந்து ஃபாலோ நீங்களே பாருங்கள். அந்த ஆர்டரை பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருக்குது. அப்புறம் வந்து டிஎஃப் வேல்யூ மார்ட் அப்படிங்கிற ஒரு ஷாப்புக்கு தான் வந்திருந்தோம். நல்ல ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் தான் இது. எல்லாமே இங்கே கிடைக்குது. ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப கம்மியும் கிடையாது, அதே மாதிரி ரொம்ப அதிகமும் கிடையாது. அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இந்த ஷாப்பில் வந்து சேல் பண்ணுறாங்க. இதாக இருக்குது ஒரு கலர் சைனீஸ் ட்ரெஸ் வேறு.
ஐயோ ஏன்டா கூப்பிட்டு வந்த? போட்டோம். திட்டு போறாங்க. ஒண்ணு இருக்கு. அண்ணா கொடுக்கலையா உனக்கு? ஓபன் பண்ணக்கூடாது. ஓபன் பண்ணக்கூடாது. இது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஜோன் கூட்டிட்டு வா. நான் பின்னாடி உட்காரேன். நீங்க உட்காரு. போலாம். கொஞ்சம் லேட்டா வர ரொம்ப பக்கம். பார்க்குறீங்களா? இந்த பிளேஸே சூப்பராக இருக்கும். இந்த பிளேயிங் ஏரியா, கிட்ஸோட பிளேயிங் ஏரியாலாம் இருக்குது. நல்லா இருக்கு. வாங்க போயிட்டு குளிக்க போகிறோம். பாருங்க பேகெல்லாம் இங்கே செட்டில் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ போகிறோம். ஜோக்கு வந்து கிட்ஸ் ஏரியா வந்து அதோட கொஞ்சம் பெரிய கிட்ஸ்னால் இன்னொரு பிளேஸ் இருக்குது. ஹியர் இது வந்து கொஞ்சம் பெரிய கிட்ஸு, இது குட்டி கிட்ஸு, இது நம்மள மாதிரி படா கிட்ஸு. இங்கே பாருங்கள், சார் ரெடி ஆகிட்டு இருக்காரு. சார் வணக்கம். ஹாய் சொல்லுங்கள். ஹாய் காய்ஸ். என்ன பண்ண போகிறீங்க? ஸ்விம்மிங் பூல் போகிறீங்களா? ஃபர்ஸ்ட் அவர் வந்து ஷவர் பண்ண போறாரு. ஷவர் பண்ணிட்டு அப்புறம் போவாரு. நம்ம கண்டென்ட் எடுக்கிற மாதிரி குளிச்சுட்டா குளிச்சுட்டு தான் உள்ள இறங்கணும். இல்ல என்ன தள்ளி விடுற மாதிரி. ஐயோ நாங்க ஒரு கண்டென்ட் எடுக்கலாம்னு பிளான் பண்ணோம். அதுக்குள்ள குளிச்சாச்சு. அங்க போட்டுடு. அங்கயா சூப்பரா என்ஜாய் பண்ண போறோம். ஜோவோட டாடியும் கரெக்டாக போகிறாங்க. ஜோ பயப்படுறாரு.
விடமாட்டேன், அச்சு விடமாட்டேன். பயப்படுறாரு ஜோகன், ரொம்ப பயப்படுறாரு. இன்றைக்கி மலேசியாவில் லாஸ்ட் டே ஆகிடுச்சி. ஸோ போகிறதுக்கு முன்னாடி பார்க்கில் கொஞ்சம் நேரம் விளையாடலான்னு வந்துட்டோம். பார்க்கில் வந்து நிறைய ட்ரீஸ் இருக்குது. ட்ரீஸ் மேலே நிறைய வந்து குட்டி குட்டி பிளான்ட்ஸ் இருக்குது. இங்கேன்னு இல்லை, அங்கே உள்ள எல்லா பிளேசஸில் உள்ள ட்ரீஸ்லேயுமே பிளான்ட்ஸ் வளர்ந்துருக்கு, தெரியுதா? ஸோ வந்து கொஞ்சம் பார்க்லலாம் விளையாண்டுட்டு ஃபோட்டோ ஷூட் எடுக்கலான்னு வந்து நானும் என்னோடய ஹஸ்பண்டும் கிளம்பிட்டோம். அங்கங்கே கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் எடுத்தோம். அப்புறம் வந்து பக்கத்துலேயே வந்து சைனீஸ் நியூ இயர் முடிஞ்சிருச்சு. ஆனால் வந்துட்டு அந்த மியூசிக்லாம் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸ்ட்ரீட்டில். அப்போ வந்து அந்த ட்ராகன் காஸ்டியூம்லாம் போட்டு நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதை போய் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். நல்லா ஜாலியாக இருந்தது. அதை பார்க்கும்போது அவங்க நல்லா வைபாக இருந்தாங்க. ஃபோட்டோஸ்லாம் நிறைய பேர் எடுத்தாங்க, நானும் போய் எடுத்தேன். நான் எடுக்கும்போது தனியாக போயிருந்தனால அங்கே உள்ளவங்களே எனக்கு ஹெல்ப் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கொடுத்தாங்க. என்னோடய ஷார்ட்ஸில் கூட நான் அதை அப்லோட் பண்ணியிருந்தேன். அவ்வளோ வந்து ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க அங்கே இருந்தவங்க. அந்த க்யூட் ட்ராகன் பார்க்கும்போது நல்ல க்யூட்டாக இருந்தது. புசு புசு புசுன்னு இருந்தது. உள்ளே 2 பேர் இருந்தாங்க. ஆனால் 2 பேரும் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடிட்டு இருந்தாங்க. ஆனால் க்யூட்டாக இருந்தது பார்க்கறதுக்கு. இல்லை மம்மி ஃபோட்டோ எடுக்கணும். இல்லை இல்லை இன்றைக்கி தான் மலேசியாவில் லாஸ்ட் டே இல்லை, 1 வீக் ஆயிடுச்சு. மலேசியா வந்து லாஸ்ட் டே ஆயிடுச்சு. ஷாப்பிங் ஆல்மோஸ்ட் ஓவர். பேலன்ஸ் இருக்கிற பிட்டாக இருக்கிற திங்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்கோம். ஹாய் சொல்லுங்கள். இவன் ஜோகன் என்ன பண்ணுறான் பாருங்க. இங்கே பாருங்க, இந்த லெமன் பாருங்க, புரியுதா? குட்டி லெமன் ட்ரீ. அவங்க பார்க்குறாங்க, என்னடா இவ பறிச்சிருவாளோ அப்படின்ட்டு பார்க்குறாங்க. சரி, அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுவோன்னு மூவ் பண்ணிட்டோம். வேற எங்கேயும் ஷாப்பிங் போகல. இந்த இடத்துக்கு பின்னாடி தெரியுதா, இதுதான் வீடு. ஸோ இங்கே ஆப்போசிட்லேயே சும்மா வந்தோம் வாக்கிங் மாதிரி. இன்னைக்கு மார்னிங் இங்கே தான் அந்த சைனீஸ் டான்ஸ் பண்ணாங்க, ட்ராகன். இதான் பேக்கிங் ஷாப். ஓ ஓகே ஓகே. இங்கே ஃபுல்லாக ஷாப்ஸ் இருக்குது நிறையா. இந்த ட்ரீ நல்லா இருக்குல்ல பின்னாடி. எல்லாம் ஷாப்பாக தான் இருக்குது. காசு டப்பு தான் வேணும் எங்கே போனாலும். இங்கே ஒரு குட்டி போட் இருக்கு. லாஸ்ட் நாள் தான் vlog எடுக்கேன். டெய்லியும் சும்மா இருந்துட்டு 4 நாள் இல்லை எடுத்துருக்கலாம். போகிற அன்னைக்கு பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பணும். ஸ்மால் ஃபவுண்டைன். இது கசேவா? இதெல்லாம் ஈவினிங் தான். நல்லா இருக்கு நல்லா இருக்கு. மை நியூ ஃப்ரெண்ட் மலேசியால. சே ஹாய். ஹாய் சொல்லுங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு கண்டிப்பா சேனல் பேர் மட்டும் சொல்லிடுங்க. சேனல் பேர் இப்பவே தந்துறேன் நானு. எனக்கு சேனல் இருக்குது. அப்படியே என் சேனல்ல வந்து சிந்தி என்ன மத்த எல்லாரும் காண போய்ட்டாங்க எல்லாரும். ஓகே ஓகே. ஹாய் சொல்லுடா. என்ன படிக்கிறீங்க நீ? என்ன சொல்றீங்க? நாங்க சொல்லலாம். இதுதான் எங்களோட டிஸ்டர்பன்ஸ். நாங்க உட்கார்ந்து பேசிக்கிறப்போ க்ளீன் பண்றாங்க. இங்க வா, கொஞ்ச நேரம் இங்க வா. நான் ஆண்டி கூட விளையாடுறேன். ஐயோ ஏன் கூட இது இவ்வளவு நாள் இருந்துட்டு
எதுக்கு இவ்வளோ நாள் ஃபன் பண்ணல? போகிற அன்னைக்கு போகிற டைமில் ஃபன் பண்ணிட்டு வேலை இல்லை எனக்கு